அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். அனைவருக்கும் இரவு வணக்கம். ஒரு சின்ன குட்டி பதிவோடு உங்களிடமிருந்து உங்களை சந்தித்து விட்டு விடைபெறலாம் என நினைக்கின்றேன். 1995 அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், இது ஹைதராபாத் மின்ட்டை பார்த்துக்கலாம் நீங்கள் தெளிவாக. அதுக்கடுத்து மும்பை மின்ட்டு, அதுக்கடுத்து நொய்டா மின்ட்டு. நொய்டா மின்ட்டு எப்படி இருக்குன்னு வருங்க. இப்படி இருந்தால் தான் நொய்டா மின்ட்டு. சிலங்க மும்பை மின்ட்டை நொய்டா மின்ட்னு சொல்லி நம்மளை ஏமாற்ற பார்க்காங்க. நெற்கதிரை கைகளில் பிடித்தவாறு ஒரு ஓவியம் வரையப்பட்டு ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. 5 ரூபா நாணயம். ஹைதராபாத் 350 ரூபா, மும்பை 250 ரூபா, நொய்டா 400 ரூபா. மொத்தம் 3 சேர்ந்து 1000 ரூபா. நான் கொடுக்குறது 500 ரூபா. 51 154, 54 154, 55 154, 56 154. இதில் இந்த 55 மட்டும் ஒரு காயின் 500 ரூபா. மும்பை மின்ட்டாக இருந்தால் 7000 ரூபா. நான் சொல்லையில் நீங்கள் விலையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்படி காயின்ட்டுன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க. சிலவங்க ரகசியமாக இருக்கட்டுன்னு சொல்லாமல் எல்லாம் சரியாக ஒரே ரேட்டை போட்டு வாங்கிட்டு போவாங்க, கொடுத்துடாதீங்க. நான் 55 மும்பை மீட்டர் இருந்தால் வெரி வெரி ரேர் காஸ்ட்லி காயின். இப்போ இது 500, இது 300, 800, இது 1000, இது 200, 1200 ரூபா. அந்த 4 காயினும் சேர்த்தா 1200 ரூபா. நம்ம கொடுக்குறது வெறும் 400 ரூபா. 400, 800, 1200 ரூபா. 3ல் ஒரு பங்கு நம்ம அதனால் கொடுக்குறோம். இயர் வைஸாக கொடுக்குறோம். 51, 54, 55, 56, 4 ஒரு காயின் ஒரு செட்டு. ஃபோல்டரில் வச்சு கீழே எழுதி விவரமாக கொடுத்துருவேன். இதை போடையில் கூட ஒரு சிம்பிளாக ஒரு துணைக்காயின் போடுவோம்னு சொல்லி இதை போட்டேன். துணைக்காயின், துணை நாணயமாக இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை போட்டேன். ஒரு 5 பைசா செட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் நல்லா குட் கண்டிஷனாக 10 எடுத்து தேடி பிடிச்சி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக நான் பதிவு எதுவும் போடலை. ஏற்கனவே போட்ட பதிவுலேயே இன்றைக்கி 4 பார்சல் தான் போட முடிஞ்சது. காலையில் 3 சென்டிங் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 4 எண்ணம் தான் சென்டிங் பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கி மொத்தம் ஒரு 6 எண்ணம் 7 எண்ணம் பார்சலை போடுறதுக்கே நேரம் சரியாக போச்சு. ப்ரிப்பேர் பண்ணி போடுறது அதையெல்லாம் போட்டு முடிஞ்சால் தான் நமக்கு நிம்மதி. இது ரேர் காயின் கேட்டகரியில் உள்ளது. காப்பர் நிக்கல். இது 5 ரூபா காயின். காயின் நல்லா கண்டிஷனாக தான் இருக்கும் எல்லா காயினுமே. நிறைய நாணயங்களை சேகரிங்க, நாணயமாக வாழுங்கள், நாணயத்தோடு பேசுங்கள், நல்லவர்களை மட்டுமே சந்தியுங்கள். இறைவன் நமக்கு இந்த கைகளை கொடுத்தது பிறருக்கு உதவி செய்வதற்காக, வாயை கொடுத்தது நல்ல உணவை உட்கொண்டு நல்ல விதமாக பேசுவதற்காக, நாசியை கொடுத்தது நல்ல மனங்களை சுவாசிப்பதற்காக, கண்களை கொடுத்தது நல்ல காட்சிகளை காண்பதற்காக, மூளையை கொடுத்தது நல்லவற்றை சிந்திப்பதற்காக, இதயத்தை கொடுத்தது நல்லவர்களுக்கு மட்டுமே இடம் கொடுப்பதற்காக, கால்களை கொடுத்தது நல்லவர்களை சந்திப்பதற்காக, நல்ல நல்ல மனம் விரும்பிய இடங்களுக்கு சென்று பார்வையிடுவதற்காக, மனம் விரும்பிய இறைவனை தரிசிப்பதற்கு செல்வதற்காக இறைவன் கால்களை படைத்தான். உலகத்தில் உள்ள உடம்பில் உள்ள ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு நற்பயன்களுக்கும் நற்செயல்களுக்கும் படைத்திருக்கிறான் இறைவன். கண்ணை படைத்தவன் கண்ணை பாதுகாப்பதற்காக கண் இமையை படைத்தான். ஆனால் இமைக்கு மேலே உள்ள புருவங்களை ஏன் படைத்தான் என்பதை நண்பர்களை நீங்களே எங்களுக்கு விளக்குவீர்களாக. கண்ணை மட்டும் படைச்சிட்டு கண்ணை பாதுகாப்பதற்காக கண் இமையையும் படைத்தவன் கண்ணிற்கு மேலே ஒரு இமையை படைத்துள்ளான். கண் இமை வர கண் இமைக்கு மேலே ஒரு புருவம், ஆர்ச் மாதிரி வளைஞ்ச ஒரு புருவம். இறைவன் தான் ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு அதிசயமான வடிவமைப்பாளன். உங்களை அந்த அளவுக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை ரசித்து ரசித்து உங்களை வடிவமைத்திருக்கிறான் இறைவன். உங்களது கண்கள் அழகாக தெரிய வேண்டும் என்பதற்காக எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத ஒரு
ஓவியத்தை, அந்த புருவத்தை உங்களது கண்களுக்கு மீது இறைவன் வரைந்து உள்ளான். நீங்கள் அதை பியூட்டி பார்லர் என்ற இடத்துக்கு கொண்டு சென்று ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்குது, அதை வச்சு கிருகிருன்னு அறுத்து பெருசாகவும் சிறுசாகவும் கீழையும் மேலேயும் அந்த இமையை படுத்துறீங்க. அது இறைவனுடைய அருட்கொடை. உங்கள் முகத்தில் எல்லா அங்கங்களும் எல்லா விதத்திற்கும் பயன்படும். இந்த இமை மட்டும் உங்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது. ஒரே ஒரு விதத்தை தவிர உங்களது முகத்தையும் உங்களது கண்களையும் அழகுபட காட்சி அளிக்கின்ற விதமாக இருப்பதற்கு அந்த புருவம் பயன்படுமே தவிர வேறு எதற்குமே அது பயன்படாது. இறைவன் உங்களை ரசித்து உங்களது கண்களை அழகுபடுத்துவதற்காக அவன் வரைந்த புருவம் அது. அதை தயவுசெய்து அழகு நிலையங்களில் போய் அசிங்கப்படுத்தாதீர்கள். வாழ்த்துக்கள்.